கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே உயிர் தெழுதல். அல்லேலூயா. என்ன சத்தமா? ஆமென். அவருக்கு மகிமை. உயிர் தெழுந்து நம்மை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், அவருக்கு கனத்தை செலுத்துங்கள். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி சாமி. ஆமென். ஹalleluya. எல்லா அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன சத்தமாய்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்கள். இந்த நல்ல குழந்தை பிரதிஷ்டை உண்டு. குழந்தையை பெற்றோர்கள் சீக்கிரமா தூக்கி கொண்டு வாருங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்ளுவாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலையிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களின் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலே நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற தொருவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் உங்களுடைய கரங்களை இந்த குழந்தைக்கு நேராக நீட்டுங்கள். வீடு, வாசல், நிலம், பணம், படிப்பெல்லாம் சுதந்திரமாகாது. எல்லாம் இந்த பூமியிலே பயன்படுத்த தேவன் கொடுக்கிறது. பிள்ளைகள் தான் கர்த்தருடைய சுதந்திரம். உனக்கு இருக்கிற பங்கு, உனக்கு இருக்கிற சுதந்திரம் எல்லாமே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தான். அதனால உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த குழந்தைகள் எழுந்து கொள்ளும் பொழுதும், இந்த குழந்தைகள் உட்காரும் பொழுதும், இந்த குழந்தைகள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் இந்த தேவ வசனத்தை குறித்து பேச வேண்டும் என்று கர்த்தர் பெற்றோர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாம் உங்களுடைய கரங்களை குழந்தைக்கு நேராக நீட்டுங்கள். அருமை சகோதரர் கார்த்திக், அருமை மகள் சங்கீதா இருவரும் இதே திரு சபையிலே திருமணமானவர்கள். கர்த்தர் முதலாவது குழந்தை ஜெருஷாவை ஆசீர்வதித்தார். இந்த இரண்டாவது குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். பாஸ்டர் ஜேபஸ் ஜான் அவர்கள் வந்து குழந்தையை சுமந்து கொள்ளுவோம். தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் சாமி. அருமை பிள்ளைகள் கர்த்தாவே, கார்த்திக்காகவும் சங்கீதாவுக்காகவும் ஜெருஷாவுக்காகவும் மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவன் இந்த தம்பதியரை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, இந்த இரண்டாவது பிள்ளையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இரண்டாவது பிள்ளையை ஜஸ்லின் ஷிபியா என்ற பெயரோடு பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே இதை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறேன் சுவாமி. அன்றே இந்த குழந்தைக்கு கர்த்தாவே, தகப்பனே, பிறந்த நாளிலிருந்து சொல்லப்படுகிற எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறட்டும். இந்த பிள்ளையை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இந்த பிள்ளையை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறீர். இந்த பிள்ளையை ஒலிவக்கன்றாய் கொடுத்திருக்கிறீர். இந்த பிள்ளை கர்த்தாவை உம்முடைய சன்னிதானத்திலே ஒலிவ மரமாய் வளர தேவன் நீர் அருள் புரிவீராக.
தகப்பனே, இந்த 2வது பாக்கியத்தை நீர் தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வீட்டிலே தகப்பனை பந்தி சுற்றிலுமாய் இந்த பிள்ளைகள் கர்த்தாவை விளையாடட்டும். அன்றைய ஒளிவு கன்றுகளா இருக்கட்டும். சாமி, இயேசுவின் நாமத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனே, ஞானம், அறிவு, சுக, பலன் எல்லா தகப்பனை கிருபைகளையும் உன்னதத்திலிருந்து இந்த பிள்ளைக்கு தந்த ஆண்டவரே, பெற்றோருக்கு தகப்பனை உந்த பிள்ளையா இருந்து, சபைக்கும் தகப்பனை சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளையா இருந்து, இயேசுவின் திருநாமத்தை மேம்படுத்துகிற குழந்தையா இருக்க கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர், கிருபையாய் காத்து கொள்ளுவீர். இயேசுவின் நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லா கரங்களை கொட்டி வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். God bless you. God bless you. God bless you. Praise the Lord. Praise God.